18 வயசுல ஒரு இளைஞன் ரஞ்சி டிராபி ஆட வரான். டீமே பயங்கர ட்ரபிள்ல இருக்கு, அதாவது தோக்குற நிலைமையில இருக்கு. அப்ப அந்த டைம்ல அவனுக்கு ஒரு போன் வருது, அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காங்க அப்படின்னு ஒரு போன் வருது. அன்னைக்கு சாயந்தரம் மேட்ச் முடியுது, அவன் ஒரு 40 ரன் எடுத்துட்டு இருக்கான். அடுத்த நாள் வந்து அவன் மேட்சை கண்டினியூ பண்ணான். அவன் கண்டினியூ பண்ணலன்னா மேட்ச் வந்து தோத்துட்டாங்க, அப்படி அந்த டீம் தோத்துருச்சு அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. சாயந்தரம் ஒரு போன் வருது, அவங்க அப்பா தவறிட்டாங்க, அதாவது மாரடைப்பால இறந்துட்டாங்க அப்படின்னு போன் வருது. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லை. விடிய விடிய தூக்கமே இல்லாம தன் கனவுகளுக்கு சுமந்து கொண்டு உறக்கமே இல்லாம முழிச்சிட்டு இருக்கான்னா, விடிஞ்ச உடனே வேலையா கோச்சுக்கு போன் அடிக்கிறான். கோச் இது போல அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு அழுவிட்டே சொல்றான். அது சொன்ன உடனே ஐயோ என்னப்பா, போயிட்டு அந்த வேலையை ஃபர்ஸ்ட் பாருப்பா அப்படின்னு கோச் சொல்றாரு. இல்ல நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், மேட்சை போய் கண்டினியூ பண்றான். அன்னைக்கு மட்டும் 90 ரன் அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டு அப்பாவோட இறுதி ஊர்வலத்தை வந்து கலந்துக்கிறான். அது யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அதாவது அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம கிரிக்கெட் உலகின் முடிசூடா அரசன் கிங் கோலி, அதாவது விராட் கோலி தான்.